ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா தேங்காயை சேர்க்காம கனவா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவா தொக்கு செய்கிறதுக்கு நான் இங்கே மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி ஸ்டவ்வில் வச்சு சூடாக்க வச்சிடலாம். விறகடுப்பு இருந்ததுன்னா இன்னும் சுவையாக இருக்கும். மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் தட்டி நல்லா நமக்கு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு பெரிய பச்சை மிளகாயை நான் பாதியாக கீறி இதில் சேர்க்குறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து நம்ம சதைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை முழுவதுமாக போகணும். அப்போ தான் அடுத்தது நமக்கு தக்காளி சேர்க்கும்போது சரியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இனி நம்ம நல்லா பழுத்த தக்காளி நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதில் நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஒவ்வொரு மிளகாய்த்தூளும் ஒவ்வொரு விதமான காரம் இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3/4 டீஸ்பூன் நம்ம மல்லித்தூள் சேர்க்குறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக குழம்புத்தூள்னு ஒன்று இருக்குது. குழம்புத்தூள் அதாவது கறி மசாலா தூள், அது நீங்கள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே கனவாவை கட் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இனி இந்த கனவாவை நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த கனவாவை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா இந்த கனவாவில் பிடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நான் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ நான் இந்த கனவாவை ஜஸ்ட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா இன்னும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. மசாலா எல்லாம் கனவால் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இனி இதில் நம்ம மல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். ரொம்பவே சிம்பிளான கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.